நடக்கிறதோ இதையே நாம் அழுத்தி அழுத்தி சொல்கின்றோம்னா, இயற்கையை நீங்கள் புரிந்து கொண்டாலே அங்கதான் உண்மை வருகிறது. உண்மை என்பது ஏதோ இப்பொழுது நான் பேசுவதாலோ நீங்க கேட்பதாலோ அல்லது இதை செய்வதாலோ சில வியாபாரிகள்லாம் சொல்லுவாங்க, நான் ரொம்ப உண்மையா இருக்கேன். எப்படி உண்மையா இருக்கேன்னு சொன்னா, நான் பிசினஸ்ல இந்த மாதிரி தான் லாபம் வச்சுக்கிறேன், அதுல நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னு. சில வியாபாரிகள் திருடர்களை கண்டுபிடிச்சிங்கன்னா, நான் என்னுடைய பாஸுக்கு உண்மையா இருக்கேன். என்ன உண்மைனா, நான் கொள்ளையடிச்சு கொண்டாந்து கொடுப்பேன், அல்லது இந்த மாதிரி கூலிப்படையிலிருந்து வெட்ட சொன்னாரு, அவர் வெட்டிட்டேன், அதெல்லாம் நான் உண்மையா இருக்கேன். இதெல்லாம் நம்ம உண்மைன்னு பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இது அல்ல பதஞ்சலி முனிவர் சொன்னது, இன்றைய விஞ்ஞானமும் சொல்லுகிறது. இயற்கையின் விதிகளையும் இயற்கையின் ரகசியங்களும் எல்லாமே நான் ஏற்கனவே கூறிய நிரந்தரமாக இருக்கும். அந்த நிரந்தரத்தோடு வாழ்ந்தால் அல்லது நிரந்தரமாக இருக்கும் உணர்வுகளோடு வாழ்ந்தால் அந்த நிலைக்கு நீங்க வரும்போது தான் என்ன நிலை உங்களுக்கு ஏற்படும் சொன்னா, அந்த நிரந்தரத்தோடு வாழ்ந்து பாருங்களேன். ஒரு மனிதனுக்கு எத்தனை பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டது. ஒரு நேர உணவிற்கு பல லட்சங்கள் செலவழிக்கக்கூடியவங்க, பல ஆயிரம் செலவழிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு பைசா கூட செலவழிக்காம ஒரு பறவையும் ஒரு சிங்கமும் ஒரு நாயும் ஒரு நரியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வேண்டிய உணவை சாப்பிட்டு முடிஞ்சு பாருங்க. அதற்கு வேண்டிய உணவை சாப்பிட்டு விட்டு அது ஒரு பைசா செலவில்லாம ஒரு வீடு கட்டாம வானமே எல்கையாக வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுல என்ன குறைச்சல் வந்திருக்கு அதுகிட்ட பாருங்க. அதுகளெல்லாம் நீங்க போய் பாருங்க. இப்போ இந்த மிருக காட்சி சாலைகள் வைத்திருக்கக்கூடிய மிருகங்களில் தான் கொஞ்சம் அதுகளுக்கு கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். ஆனால் காடுகளில் இயற்கையாகவே வளர்கின்ற உயிரினங்களை பாருங்களேன், அவ்வளவு செழிப்பா அழகா இருக்கும். ஒரு மயிலை போய் அங்கு போய் பாருங்க, பிடித்து வைத்த மயிலில் உங்களுக்கு சரியான உணர்வு கிடைக்காது. ஆனா இயற்கையோடு வனங்களில் வளரக்கூடிய மயிலை போய் பாருங்க, உங்களுக்கு இருக்கும். இதுல என்ன நம்ம சொல்றோம்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதிலே நாம் எப்படி உணரலாம் என்றால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளில் இயற்கையை கண்டுபிடிக்கும் அறிவே அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம். நம்முடைய தாத்தா சொல்லிட்டு போனதானே அது. எப்பொருளிலும் இயற்கையினுடைய நிகழ்வை, இயற்கையின் இயல்பை கண்டுபிடிக்கக்கூடிய நிகழ்வு. அப்படி கண்டுபிடிக்க தொடங்குனீங்கன்னா, பாருங்க, சாப்பிடுவதற்கு நமக்கு ஒரு தனி மனிதனுக்கு 10 ரூபாயே 5 ரூபாயே வேணும்னு வச்சுங்களேன். மிருகத்துக்கு அதுவும் தேவையில்லை. ஆக சாப்பிடணும், உயிர் வாழணும்னா ஒண்ணுமே தேவையில்லை. ஆனா ஒரு நேர உணவை நாம் எப்படி செலவழித்து சாப்பிடுகிறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வீடுகள் எவ்வளவு பெரிய, எத்தனை மல்டி ஸ்டோரிடு, அல்லது அதுக்குள்ளே எத்தனை வகையான ஏசி, எத்தனை வகையான மைக்ரோவேவ் சென்சிட்டிவிட்டி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்தில் இசை என்பது அப்படியே சாதாரணமா உடைந்த புல்லாங்குழலில் சும்மா, அல்லது நம்மளுடைய பறை அடிக்கிறார்களே அதில், அல்லது ஏதாவது நாதஸ்வரம் போன்ற ஒரு விஷயங்களில் வெளிவந்தது. இன்றைக்கு ஹைஃபை என்ற முறையில் எத்தனை லட்சங்களை கோடிகளை செலவழித்து ஒரு தியேட்டரில் உருவாக்குறார்கள். நினைச்சு பாருங்க. இயற்கையான சங்கீதம் நாம் கேட்டோமே, இயற்கையான தாலாட்டு கேட்டோமே, இயற்கையான உணவு உண்டோமே, இயற்கையான காற்றை சுவாசித்தோமே, இயற்கையான தண்ணீரை அருந்தினோமே, எவ்வளவு ஹெல்த்தியாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆடம்பரம் கணனி இல்லை. அன்றைக்கு இதை எப்படி புரியலாம்னா, ஒரு தஞ்சை பெரிய கோயிலையும் மீனாட்சி அம்மன் கோவிலையும் கட்டுகின்ற அளவுக்கும் அந்த கட்டுவிக்கின்ற அந்த பொருட்களை எடுத்து செல்கின்ற மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு தூரம் பலம் வாய்ந்தவர்கள், உடல் பலம் இருந்திருக்கிறது நினைத்து பாருங்கள். இப்ப இயற்கையோடு வாழ்வது, அந்த இயற்கையோடு வாழுகின்ற உணர்வில் தொடர்ந்து வாழ்கின்றோமா, அங்கதான் உண்மை என்பதை புரிய முடியும். இப்ப வைத்திருக்கின்ற சட்டதிட்டங்கள் வைத்திருக்கின்ற ஒரு சட்டம் பிரிச்சிருக்கோம். எப்படி சொல்லணும், சட்டத்திலே சொல்லும்,
இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்டென்ஷன் இல்லாமல் மர்டர் பண்ணனா, இன்டென்ஷனோடு மர்டர் பண்ணனா இதுக்கு இவ்வளவு குற்றம், இதுக்கு இவ்வளவு குற்றம் இல்லைன்னு அப்படி பிரிப்பதல்ல இயற்கை. ஒவ்வொரு விஷயமும் அதுதான் நிரந்தரம். உணவா, மிருகங்கள் பறவைகள் சாப்பிடுகின்றனவா, இதற்கு மேல் இது சாப்பிடாது. அதை சாப்பிடுவதற்கு இயற்கையிலே உணவு கிடைக்கிறதா? கிடைக்கிறது. பாருங்களேன், நீங்கள் இப்போ வந்து எந்த ஹோட்டலை தேடி பிடிச்சு, எந்த விடுதியை பிடிச்சு நீங்கள் உணவு சாப்பிடுங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் மிருகங்கள், பறவைகள், உயிரினங்கள், அமீபியா மாதிரி உயிரினங்கள், அதிலிருந்து தொடங்குங்க, அத்தனை உயிரினங்களும் உணவை சாப்பிடுகிறது. ஒரே ஒரு செல்லுடைய உயிரினம் கூட இருக்கிறது, அதுவும் இனப்பெருக்கம் செய்கிறது. அதான் ரொம்ப பெரிய அதிசயமான உண்மை. ஒரே ஒரு செல் தான் உலகத்தில் இருக்கு. நம்முடைய உடம்புல பல கோடி செல்கள் இருக்கின்றன திசுக்களுடைய பின்னணியில். ஆனால் அந்த ஒரு செல் இருக்கக்கூடியது அதுவும் சாப்பிடுகிறது, அதுவும் இனப்பெருக்கம் செய்கிறது, அதுவும் கழிவேற்றம் செய்கிறது. நினைத்து பாருங்களேன். இந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒன்று, கடவுள் அதை ரெண்டாவது வருவாங்க. இயற்கை 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 இயற்கை. அப்ப எல்லாவற்றிலும் இயற்கை இருக்கிறதா? ஆக நான் இயற்கையில் இருந்தேனா, நான் இயற்கையை உணர்ந்தேனா, நான் இயற்கையில் வாழ்கிறேனா, அல்லது இயற்கையிலே தொடர்ந்து வாழ்வேனா? இந்த விஷயம் பிடிபட்டாலே சத்தியம் என்ற பாடத்தை, உண்மை என்ற ஒரு பாடத்தை, நிரந்தரம் என்ற பாடத்தை, நித்தியம் என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். அந்த உண்மையிலேயே நிலை பெற்று இருக்குமானால், இப்போ நான் சொல்றது வந்து முதல்ல உண்மையை பற்றி பேசுங்க, உண்மையிலே தொடர்ந்து இருக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. அதுக்கு நம்ம மக்கள்கிட்ட இன்னைக்கு பல்வேறு காம்ப்ரமைஸ் வந்து விட்டது. அது எப்படி சார் உண்மையில் இருக்கிறது, இந்த காலத்தில் பிழைக்க முடியாது அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். வீடு வைத்திருக்கிறார், கார் வைத்திருக்கிறார், கவர்மெண்ட்டுடைய அத்தனை வசதியும் செய்த ஒரு மாபெரும் ஒரு ஆள் வந்து 1800 கோடி ரூபாய் வீட்டில் வைத்திருந்தார். இப்போ வந்து பிடிச்சாங்க இல்லைங்கன்னா ஒரு மருத்துவ டைரக்டர்னு சொல்லி. நினைத்து பாருங்க, எத்தனை கோடிகள், எத்தனை புகழ், எத்தனை மாலைகள் வந்தாலும் பத்தலைன்னு சொல்லி சில வாதிகள் இப்பொழுது காத்திருக்காங்க. ஏன் இவங்க வந்து பிளான் பண்ணி கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? எத்தனை பிளான் பண்ணி ஜெயிக்க முடியல தெரியுமா? எத்தனை திட்டம் போட்டு ஜெயிக்க முடியல தெரியுமா? இவங்க உண்மையில் நிலை பெறவில்லை. உண்மையில் நிலை பெற்றவங்களெல்லாம் பாருங்க. காந்திஜி உண்மையில் நிலை பெற்றிருந்தார், காமராஜர் உண்மையிலே நிலை பெற்றிருந்தார், பசும்பன் முத்துராமலிங்க தேவர் உண்மையிலே நிலை பெற்றிருந்தார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உண்மையிலே நிலை பெற்றிருந்தார். இந்த உண்மையிலே நிலை பெற்றிருந்தவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாங்க பாருங்க. இப்போ இவங்கெல்லாம் மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கவங்க, அவங்க பேரை உச்சரிக்காமல் இருக்கலாம் இல்லைங்களா? ஏன் உச்சரிக்கிறாங்க? காந்திஜியின் கனவு, காமராஜரின் கனவுன்னு ஏன் சொல்றாங்க திருப்பி திருப்பி? இவங்களுக்கும் தெரியுது உண்மை என்பது ரொம்ப கடுமையானது. இவங்களுக்கு வேணா இந்த இலக்கணங்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆனா மிக மிக எளிமையானது, மிக மிக வலிமையானது. அதான் முக்கியமான உண்மையை ஃபாலோ பண்ணுவதற்கு மிக 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 எளிமையானது. ஆனா உண்மை ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் வலிமையும் வேணும். வலிமை என்றால் என்ன? உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வலிமை கஷ்டமே இல்லை. ஒருவர் நம்மோடு தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் கொட்டுகிறார். ஒரு குழந்தை வந்து பிறந்த குழந்தைகிட்ட வந்து என்ன இருக்கணும், என்ன சொல்றோம்? குழந்தைன்றோம் இல்லைங்களா? சின்ன பையன் சொல்றோம், தெரியாமல் செய்து விட்டோம்னு சொல்றோம், அறியாமையில் செய்து விட்டோம்னு சொல்றோம், அவருக்கு புரியாமலே செய்து விட்டார்னு சொல்றோம். ஒரு 45 வயது இருக்கும், அவருக்கு வந்து மென்டலி டிஸார்டராக இருக்கவர் வந்து ஒரு காரியத்தை செய்வார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவருக்கு அன்கான்சியஸாக செய்கிறார் என்ற ஒன்றே விட்டுறீங்க இல்லைங்களா? கான்சியஸாக அதே மாதிரி ஒருவர் செய்தால் நமக்கு கோபம் வரும். அன்கான்சியஸ் ஏன்னு விட்டுறீங்க இல்லைங்களா? அதுக்கு என்ன காரணம்? வேற ஒரு காரணம் இல்லை. அவர் செய்கின்ற ஒன்றில் இருக்கக்கூடிய உண்மையை ஓகே, அது வந்து அவருக்கு தெரியாமல் செய்வது. இப்படி ஒவ்வொரு அணுவான விஷயத்திலும் உண்மையாக நிலை பெற்றிருக்கிறோமா? அதை மட்டும் கொஞ்சம் பாருங்க, சிந்திச்சு பாருங்க.